மீன் பொரிக்கிறதுக்கு எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கிளறி வச்சாச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு மசாலா அரைச்சிக்கிடலாம். இப்போ மிளகு 1 ஸ்பூன், வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிடலாம். ரசம் வைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா மசாலா வடை பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி இலை சேர்த்துக்கிடலாம். நல்லா முறை கூட்டி அழகாக வந்துடுச்சு. இப்போ ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல ரசமும் மீன் பொரியலும் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.